இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பர்ச்சேஸ் பண்ணது. நீ அடுத்தது கோயம்புத்தூர்ல வாங்கினதை முட்டைக்காய். இந்த மாதிரி பிளேட் தான் ஃபர்ஸ்ட் வாங்கலாம்னு ஐடியா பண்ணேன். டெக்கரேஷன் வெளியே கொடுக்கலான்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தோம். ரேட் ஜாஸ்தியா கேட்கறாங்க. பாப்பாங்களுக்கு கோன் போடுறதுக்காக கோன் வாங்கியிருக்கேன். பாப்பாக்கு சாரிக்கு மேட்சா பாப்பா லெஹங்கா போடும் போது அந்த செட்டோட இது புதுசு ஒன்று வாங்கிக்கலாம். சுகர்ங்கிற பிராண்ட்ல இருந்து அப்புறம் ஒரு ஐலைனர் கொஞ்சம் ஜாஸ்தியாவே வாங்கிட்டேன். இந்த கோன் போன் வாங்கினேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு புது வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பாப்பாவோட சீருக்காக நான் நிறைய பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னென்னங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையெல்லாம் இந்த வீடியோல பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது வரவேற்புல வைக்கிறதுக்காக பன்னீர் சொம்பு வாங்கியிருக்கோம். ரெண்டாவது படி வாங்கியிருக்கேன். நம்ம கிட்ட சில்வர் படி தான் இருக்கு, பித்தளை படி இல்லை. அதனால சரி பித்தளை படி வச்சதான் அழகா இருக்குங்கிறதுக்காக பித்தளை படியும் பித்தளையில மைகோதியும் வாங்கியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா சீர்தட்டு. நம்மகிட்ட 10 தட்டு இருக்கு. சரி 21 தட்டு வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கனால மறுபடியும் வந்து 11 தட்டு வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா பீஸ் ரேட் இல்ல, கிலோ கணக்கு. இது 1 கிலோ வந்து பாத்தீங்கன்னா 420 ரூபா. நான் இது 2.5 கிலோ வாங்கியிருக்கேன். இதுல வந்து 11 தட்டு இருக்கு. இந்த தட்டு ஏன் எடுத்துன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பொருள் வச்சாலுமே கீழே போகாது. இனியும் கம்மியா இருக்கு. இந்த ஹைட் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி பீஸ் இருக்கு. ஆனா அதுல பொருள் வச்சோம்னா கீழே விழுந்துடும். இதுன்னா அந்த இதுக்குள்ளேயே இருக்கும். அதனால இந்த மாதிரி பிளேட் எடுத்திருக்கேன். இது பாக்குறதுக்கும் அழகா இருக்குல்ல, அதனால இது வந்து பாத்தீங்கன்னா கையில பிடிக்கிறதுக்குமே வந்து ஸ்லிப் ஆகாம இருக்கும். அதனால இது அழகாவும் இருக்கும். இது நம்ம ரெகுலர் யூஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படிங்கறக்காக. இனி ஏதாவது ஃபங்க்ஷன் நம்ம பூஜைக்கெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு இந்த பிளேட் தேவைப்படுங்கிறதுனால நான் இதுல எடுத்துட்டேன். நம்ம அந்த டெக்கரேட் பிளேட் வாங்கினா அது வந்து தண்ணி பட்டா இதை கருத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதனால வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து சில்வர் பிளேட்டே வாங்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா அழகாவும் இருக்கு. இது நம்ம எப்பவுமே வச்சுக்கவும் செய்யலாம். அதனால இது எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர்லேயே நிறைய பிளேட்ஸ் பார்த்தோம். ஆனால் அது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டை வந்து 2000 ரூபாய் கிட்ட வருது. ஆனால் தண்ணி படவே கூடாதான். தண்ணி பட்டா அப்படியே கருத்துருமா. அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நமக்கு அது வேண்டாம், அதை பற்றி தெரியும் இல்லை, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் இல்லைங்கிறதுனால நான் அதை வாங்கலை. சரி நமக்கு இதுவே போதும், நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குன்னு நான் இதே எடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீருக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன். இது வாங்கினதுக்கப்புறம் இந்த பொருள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இதையும் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக இருக்கு இந்த பாத்திரம். இது வந்து அழகாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இது வாங்கியிருக்கேன். இதுக்கு தேவையான தட்டும் வாங்கியிருக்கேன். பாத்தீங்கன்னா இது செட்டா இருக்கு. இதோட இந்த செட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான தட்டும் வாங்கிட்டேன். லைனா இருக்கிறதோ இந்த கீழே வேற பித்தளை பூச்சி போட்டுருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இது நமக்கு யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கும். இது எங்கேயுமே நிற்காது. பாத்திரம் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு. இந்த இது வர்றதுனால எங்கேயும் கட் ஆகாது. நீங்க மணங்குன மாதிரி வாங்கினோம்னா சீக்கிரம் கட் ஆகுது. அதனால கட் ஆகாம இருக்கிறதுனால இந்த பாத்திரம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பர்ச்சேஸ் பண்ணது. நீ அடுத்தது கோயம்புத்தூர்ல வாங்கினதா முட்டைக்காய். இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வாங்கியிருந்தோம். இந்த எஸ்கே டெக்கரேட்டர்ஸ்ல அந்த ஷாப்ல வாங்கியிருந்தோம். இந்த மாதிரி பிளேட் தான் ஃபர்ஸ்ட் வாங்கலாம்னு ஐடியா பண்ணோம். ஆனா இது வந்து ரொம்ப சேஃபா வச்சிருக்கணும். இது குழந்தைகள்லாம் ஏதாவது எடுத்தா கூட வேஸ்டா போயிடும், உடைச்சிருவாங்க. பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரேட்டும் ஜாஸ்தி. இது 273 ரூபா இது போட்டிருக்கு. பட் இது ரெகுலரா நம்ம லைஃப் லாங் வச்சு யூஸ் பண்ண முடியாது. இது சீக்கிரமே இப்பவே வந்து பாத்தீங்கன்னா அங்க பிளாக் அடிச்சிருது. இது ரெகுலர் யூஸ்க்கெல்லாம் நமக்கு ஆகாதுங்கிறதுனால சரி இப்போதைக்கு வந்து ஒரு பிளேட் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால இது ஒன்று வாங்கினேன். இதுவும் பாத்தீங்கன்னா எஸ்கே டெக்கரேட்டர்ஸ்ல தான் வாங்கினோம். இது வந்து பிளேட் டெக்கரேட்காக வாங்கியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெவி டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணல, சும்மா பிளேட்ல வச்சு இந்த கவர் போட்டுக்கலாம் அப்படிங்கறதுக்காக இது எடுத்தேன். ஏன்னா
டெக்கரேஷனுக்கு வெளியே கொடுக்கலான்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் டெக்கரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக கேட்குறாங்க. சரி, அந்த அமௌண்ட் இருந்திருந்தா நம்ம பாப்பாவுக்கு ஏதாவது செலவு பண்ணிக்கலாம், ஏன் டெக்கரேஷனுக்காக வேஸ்ட் பண்ணணும் காஸ்ட்டா அப்படிங்கிறதுக்காக சரி நம்மளே இது பண்ணிக்கலாம், வெளியே கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இது வாங்கியிருக்கோம். இது எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறோங்கிறதையும் காமிக்கிறோம். இது இப்போ தான் நாங்களுமே ஃபஸ்ட் டைம் வந்து இதை டெக்கரேட் பண்ண போகிறோம், இதை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து இந்த போ வைக்கிறதுக்காக வந்து இது வாங்கியிருக்கோம். இது ஒரு 4 பீஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த கவர் வந்து கீழே வந்து பிளேட்டில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாங்களுக்கு கோன் போடுறதுக்காக கோன் வாங்கியிருக்கேன். இது குட்டீஸ்க்கெல்லாம் போடுறதுக்காக, பாப்பாவுக்கு வந்து வெளியே தான் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன் பாப்பாவுக்கு சாரிக்கு மேட்சாக. இது வந்து பாப்பாவுக்காக பேங்கிள்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து பாப்பா லெஹங்கா போடும்போது போடுறதுக்காக வாங்கியிருக்கேன். இது பாப்பா லெஹங்கா போடும்போது அந்த செட்டோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கும். அது அப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிம்பிங் மிஷின். சரி, இது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வாங்கியிருக்கோம். இது எதனால வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா பழைய கிரிம்பிங் மிஷின் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அது ஹீட் ஆகுது. பட் ஹீட் ஆனாலுமே அவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து வரவே மாட்டேங்குது. அதனால வந்து சரி இது புதுசு ஒன்று வாங்கிக்கலாம், பிராண்டடாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது ஐகானிக் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம இப்போ மேக்கப்புக்கெல்லாம் ரெகுலராக போயிட்டு இருக்கிறனால நமக்கு இது தேவைப்படுது. அதனால சரி இது ஒன்று வாங்கிக்கலாம் இப்போ அப்படிங்கிறனால வாங்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக வாங்கியிருக்கேன். இது அவங்க ஜென்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால இது அவருக்கு வாங்கினேன். அப்புறம் சுகரில் வந்து ஒரு சுகருங்கிற பிராண்டில் வந்து ஒரு லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு ஐலைனர், லிப்ஸ்டிக் போடுறதுக்காக இந்த ப்ரஷ்ஷு வந்து நீ ரெகுலராக மேக்கப் போகிறதுக்கு நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக யூபின்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வாங்கிக்கிட்டேன். அப்புறம் சேஃப்டி பின்ஸும் நிறைய வாங்கியிருக்கேன். 3 பாக்கெட் வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த பின் வாங்கியிருக்கேன். இந்த கோம்பவுண்ட் வாங்கினேன். அப்புறம் நெயில் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடஞ்சிருச்சு, அதனால அது 2 வாங்கிட்டேன். இப்போதைக்கு இங்கே இவ்வளோதான் வாங்கி வச்சிருக்கேன். மிச்சம் வாங்கினது எல்லாமே வந்து தங்கச்சிட்டே இருக்கு. நிறைய பொருள் அங்கே இருக்கு, இல்லாத பொருள் மட்டும் இப்போ வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ இல்லாதது மட்டும் வாங்கியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல உடனுக்குடனே வரும். இனி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம சீர் வீடியோவும் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். சீருக்காக இனி அடுத்து நாங்கள் ஊருக்கு போகிறோம், அங்கே என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலர் வீடியோவாக வந்துகிட்டே இருக்கும். எங்கள் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சமைச்சோம்.